நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏரல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர் and co-presented by அருண் எக்ஸலோ. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ அற்புதமான வெள்ளிக்கிழமையில் நம்ம இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மங்களகரமாக நம்ம வந்து நிகழ்ச்சி வந்து தொடங்க போது பசங்களாம் வந்து ஃப்ரீ ஸ்டைல் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டை வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஜட்ஜஸ் ரெடியாக இருக்காங்க, நம்ம அனந்த் வைத்யநாத் ரெடியாக இருக்காங்க, நம்ம ஆர்கெஸ்ட்ரா ரெடியாக இருக்காங்க, இப்போ நம்மளும் ரெடியாக இருக்கோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை துவக்கி வைப்பதற்கு லெட்ஸ் வெல்கம் ஹரி பிரியா. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை ஹரி பிரியா. முத்து முத்து ஆசை முடிந்து விட்ட ஆசை நல்ல பக்குவம், குரல்லையும் வந்திருக்கு, பாட்டிலையும் வந்திருக்கு. அறிவில் நிறைய பாட்டை ஒரிஜினல் மாதிரியே பாடக்கூடிய ஒரு சக்தி வந்திருக்கு அவளுக்கு. குரல் நன்னா செட் ஆயிருக்கு, ஒரு பிசிறல் இல்லை, அப்படி கிளீன் கிளியர். ஹரிப்பிரியா அந்த ஷோவில் ரொம்ப நன்னா வரப்போறான்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. காட் பிளஸ் யூ. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து விட்ட ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து விட்ட ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து விட்ட ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து விட்ட ஆசை. ஹரிப்பிரியா, மலரும் நினைவுகள் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் எடுத்துன்னு வந்து கண்ணு முன்னாடி வச்சுட்டேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு. காரணம் என்னென்னா, ஆஸ்கார் நாயகன் நம்ம இந்தியன் இசைக்கு அவர் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அவருக்கு ஃபஸ்ட்டு பாடின ஒரு வாய்ப்பு, ஃபஸ்ட்டு சிங்கர் நான் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹரிப்பிரியா, இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் நாளைக்கு எந்த மியூசிக் டைரக்டர் எந்த ஒரு சாங்கில் லைஃப் ஸ்டார்ட் ஆகும் தெரியாது. அதுக்கு பேஸ் வந்து உங்களுக்கு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடை.
இந்த எக்ஸ்போஷர் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்றது எத்தனையோ வாட்டி சொன்னோம். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்க நீ முன்ன மாதிரியே எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணணும். மைன்யூட் சின்ன சின்ன ஸ்ருதி சின்னது அந்த சஸ்டெயின்ஸு பல்லவியில் வரணும். சரணம் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக பாட்டிருக்கேன். கீப் இட் அப். காட் பிளஸ். AR sir, love you. Coming back to your performance, ஹரிப்ரியா சின்ன சின்ன ஆசைன்னு ரொம்ப அழகாக பாடினீங்க. சூப்பர் சிங்கர் ஜெயிக்கணுங்கிற ஒரு பெரிய ஆசை உங்கள் மனசில் இருக்கு. ஒர்க் ஹார்ட் and you're super talented. You're super talented. Super voice. Amazing voice quality. ரொம்ப நல்லா பாடினீங்க. All the very best. Thank you, sir. இந்த பிரம்மாண்டமான மேடைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் வந்து நிறைய கனவுகள்லாம் இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே சூப்பராக பாடி கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸும் காத்துட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம முன்னாடி வந்து அழகான ஒரு பாடலை பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் கிருஷ்ண சாய். ஆடுங்கடா என்ன சுத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி. Just drag the voice. It's like a mouse drag. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு பண்ணு. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. சின்னவனா இருந்தாலும் ஒரு குரல் உடைஞ்சு செட் ஆயிருக்கு. இன்னும் அது பேஸ் வரும். இப்போ பார்த்ததுன்னா ஒரு ஸ்பிளிட் இல்லாமல் ஒரு குரலாக இருக்கு. ஆட்டிடியூட் தான் இல்லை, ரொம்ப பயந்த சுபாவம். கிருஷ்ணசாயோட பாட்டு சூப்பராக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. கட்டா வெட்டி பொங்க வச்சா காளியத்தா பொங்கலடா. துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா. அடியும் உதயம் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கரி பொங்கல் பொக்கரி பொங்கல். இடுப்பு எலும்பு உடைச்சி வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா பொக்கரி பொங்கல் பொக்கரி பொங்கல். ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. பச்சைப்புள்ள பிஞ்சு விரல் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சா முந்தானையில் தூளிக்கட்டும் தாய்மாரே நீ கொஞ்சம் தள்ளி வச்சா. ஆத்தா ஒன்ன மன்னிப்பாளா தாய்பால் உனக்கு கொக்க கோலா. தாயும் செய்யும் 2 கண்ணு காலை தொட்டு பூஜை பண்ணு. நான் ரொம்ப தெருப்பு என்னோட பரப்பு நடமாடும் நெருப்பு. அடியும் உதயம் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கரி பொங்கல் பொக்கரி பொங்கல். இடுப்பு எலும்பு உடைச்சி வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா பொக்கரி பொங்கல் பொக்கரி பொங்கல். ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. காட்டா வெட்டி பொங்க வச்சா காளியத்தா பொங்கலடா. துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா. அடியும் உதயம் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கரி பொங்கல் பொக்கரி பொங்கல். இடுப்பு எலும்பு உடைச்சி வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா பொக்கரி பொங்கல் பொக்கரி பொங்கல். Krishna Sai, what an energetic performance. Super.
பார்த்தீங்கல்ல எல்லாரும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே எல்லாம் டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ் நம்ப முடியல. இந்த ஸ்டெப்ஸு சூப்பர் ஸ்டெப்ஸ், ரொம்ப நல்லா பாடினீங்க. என்னென்னா ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இந்த சாங்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வந்து அதில் so much எனர்ஜி ஹேப்பனிங். அந்த சிங்கிங் பற்றி ஒரு டீட்டெயிலாக காமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து ஐ என்ஜாய்ட் த பர்ஃபார்மன்ஸ், அது கண்டிப்பாக சொல்ல முடியும். வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ரிஷிசாய், உங்களோட சிங்கிங் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தது. இல்லாட்டி எல்லாரும் வந்து அதுக்கு ஆடி இருக்க மாட்டா. இட் வாஸ் அ பஞ்ச்ட் பேக்ட் அப் பெர்ஃபார்மன்ஸ். ட்ரெமெண்டஸ் த்ரோ இன் த வாய்ஸ். நல்லா இருந்தது. ஆட்டிடியூட் சூப்பராக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் டார்லிங். தேங்க்யூ மேம். கிருஷ்ணசாய் சார், சென்னை பையன்னா சென்னை பையன்தான். கலக்கிட்ட சாங் செலெக்ஷன் நல்லா இருந்தது. உன்னுடைய த்ரோ 80% நல்லா இருந்தது. சில வேர்ட்ஸ் எல்லாம் கடிச்சு நீ ஏன் பாட மாட்டேங்கிற? பொக்கிரி பொங்கல், பொக்கிரி பொங்கல், அந்த இடத்துல கரெக்டாக கடிச்சு பாடுற. அதுதான் அழகு. இந்த மாதிரி சாங்கெல்லாம் பொக்கிரி பொங்கல், பொக்கிரி, அந்த மாதிரி நீ பாடும்போது அந்த கடிச்சு நல்ல த்ரோ. அப்போ தான் அந்த அர்ஜுன் பையன் உழுந்து ஜம்பெல்லாம் பண்ணியிருப்பான். அவன் 2 கை 2 கால் எங்கே போகுதுன்னு தெரியல, அப்படியே பெண்டாகிறான், அப்படியே விரித்து அப்படி ஈகல் மாதிரி வர்றான். அவ்வளவு பவர் இருக்குது இந்த பாட்டுக்கு. அவனுக்கு இல்லைங்க கனெக்ஷனு. ஒன்றும் தெரியாத மாதிரி பாப்பா மாதிரி உட்காந்துருக்க பாரு. கிருஷ்ணசாய் ஒரு டைப் ஆஃப் உங்கள் பாடி லாங்குவேஜ் பரதநாட்டியம் கலந்த ஒரு ரேப்பு, அதுவும் நடந்தது. போக்கிரி பொங்கல், ஏய் பாரு, ஏய் நான் என்ன பாரு அப்படின்னு நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா பண்ணுற, அதே மாதிரி வா. ஓகே, காட் பிளஸ். உங்களோட டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் அருமையாக இருந்தது மிஸ்டர் கிருஷ்ணசாய். இதில் வேற நம்ம ஜட்ஜ் அவர்கள் மனோஜி அவர்கள் வந்து உங்களுக்கு டான்ஸ் மூமெண்ட்ஸை பற்றி கூட சில டிப்ஸ்லாம் கொடுத்தாரு இல்லையா? இந்த மாதிரி இருந்தது உங்களுக்குள்ள வந்து என்னது ஒரு பரதநாட்டியம் கலந்த பரத் ராப்போ. பரத் ராப்போ, புது புது டேர்ம்ஸ்லாம் வந்து சார் கண்டுபிடிச்சாரு. பரத் ராப்போவா? ஆமா, பரதநாட்டியம் ராப் கலந்த ஒரு டான்ஸ். இந்த மாதிரி பரதநாட்டியம் கலந்த ராப் டான்ஸ்லாம் வந்து நம்ம மனோஜி சொல்லும் போது நம்ம வந்து மனோஜியே வந்து இங்க ஸ்டேஜ் மேல கூப்பிட்டு இந்த பரத் ராப்போ பண்ண வைக்க கூடாது? யா பிரியங்கா பாட, ஆமா, நீங்களும் மனோஜியும் ஆட. ஓ மாலை நேரம் வாழை தூரும் காலம் என் ஜன்னலோரம் நிற்கிறேன். நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சில மேகம் போலே மிதக்கிறேன். ஓடும் காலங்கள் உடனோடும் நினைவுகள் வழி மாறும் பயணங்கள் தொடர்கிறதே. இதுதான் வாழ்க்கையா? ஒரு துணைதான் தேவையா? மனம் ஏதோ என்னையே கேட்கிறதே. ஓ காதல் இங்கே உயிர்ந்தது, கவிதை ஒன்று முடிந்தது, தேடும் போது தொலைந்தது அன்பு அன்பு. நம்ம நார்மலாக இருக்கிறவங்கள தூக்கத்துக்கு அனுப்புகிறாங்க இவங்க குரலால். அதில் நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு வந்து ஒரே பேசிக்கலி உங்களை தூக்கத்துல நடக்க வச்சிட்டாங்க. ஓகே தம்பி, அந்த ஸ்டெப் எப்படி ஒரு வாட்டி பாடிக்கிட்டே ஆடு. கமான். அடியும் உதயம் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கரி பொங்கல், பொக்கரி பொங்கல். இடுப்பு எலும்ப உடைச்சி வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா பொக்கரி பொங்கல், பொக்கரி பொங்கல். இப்படி இப்படி சார் சார், அது இப்படி அடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. அடியும் உதயம் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கரி பொங்கல், பொக்கரி பொங்கல். எலும்பு உடைச்சி வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா பொக்கரி பொங்கல், பொக்கரி பொங்கல். சூப்பர்
ஜி சூப்பர் ஜி சூப்பர் ஜி. பரத் ராப்போ. பரத் ராப்போ. புரியுதா? நல்லா இருங்க. போக்கிரி பொங்கல். போக்கிரி பொங்கல். தேங்க்யூ மனோஜி, தேங்க்யூ. கிருஷ்ணா சாய் அருமடா, ஃபேண்டாஸ்டிக். இந்த பரத ராப்பியத்தை வந்து நம்ம வந்து உலகம் முழுக்க வந்து நம்ம பரப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம கிருஷ்ண சாய்க்கு ஜோரா ஒருத்தர கைத்திடுங்க. எல்லாம் அப்படி போவாங்க. தேங்க்யூ கிருஷ்ண சாய். ஓகே. தேங்க்யூ மனோஜி, ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ. வந்து அருமையான ஒரு ஸ்டெப்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. போக்கிரி பொங்கல். எஸ், அந்த போக்கிரி பொங்கல் அந்த கேப்ல வந்து ஓகே. ஸோ இப்போ பலமான ஒரு கைத்தட்டல் வந்து நம்ம பிரியங்கா அவர்களுக்கு நம்ம வந்து கொடுத்துடலாம் அந்த பாடலை நம்மளுக்காக பாடினதுக்கு. வெரி நைஸ் சார். மனோஜ், நீங்க வந்து ஒரு கமெண்ட்ஸ் பாப்பாக்கு ஒரு கமெண்ட் சொன்னீங்கன்னா அவங்க 2 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. ஆமா. பிரியங்கா, you have a fantastic dynamic voice. Demand of the little children over here. Hey. A big chocolate shower. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Acted. நினைத்து பார்த்தால் நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவே. Your outer body is reflecting your inner struggle. That becomes classical music. Na na na. Oh, that's classical. நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவே. உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஸ்பூர்த்தி டஃப் சாங் ரேஞ்ச் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பாட்டில். அதையும் மேனேஜ் பண்ணி முதல் தடவையாக அவள் ஹெட் வாய்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணலாம் அது இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். வெரி குட். பார்ப்போம் எப்படி நடக்கிறது. நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவே. உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவே. உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படுத்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணே. உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை
நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன் எடுத்து படுத்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணே உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன் Spurti Yes sir. means inspiration, Yes sir. and you're truly an inspiration to all of us. Thank you sir. நீ இங்கே பாடுறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் சுபா மேம்க்கு வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் சேம் தான். She said every singer has a unique quality. Check out Spurti. She also has something very different. You're so different. You're so talented. You're so unique. You're so blessed. You're so gorgeous. You're so fantastic, Spurti. Thank you. இந்த போட்டியில் வந்து நீ எவ்வளோ தூரம் நீ போகிற எனக்கு தெரியல. யூ குட் பி த வின்னர் ஆர் யூ குட் பி டாப் 10 ஆர் ஐ டோன்ட் நோ அபவுட் யுவர் ஃபியூச்சர் இன் திஸ் காம்படிஷன். ஆனால் வந்து ஒரு இந்தியன் சிங்கர்ஸுங்கிற லிஸ்ட் ஃபியூச்சரில் வந்தால் அந்த லிஸ்ட்டில் உன்னோட பேர் கண்டிப்பாக இருக்கும். Thank you so much sir. You're blessed. God bless you. God bless you. Thank you sir. All the very best. Thank you sir. Thank you. ஸ்பூர்த்தி, Yes sir. உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் இந்த மியூசிக்கு மேலே, அந்த சாங்கு மேலே, இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு. இதுக்கு சாக்லேட் ஷவர் இல்லைன்னா அர்த்தமே இல்லை. சாக்லேட் ஷவர். Thank you sir. Thank you. பூர்த்தி, thank you so much. You were fabulous. இதே மாதிரி நீங்க கன்சிஸ்டண்டா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்துடுறோம். ஓகேவா? சூப்பர். அதெல்லாம் இருக்கட்டும். மாகாப்பா கிட்ட நீங்க ஏதோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு வச்சிருக்கீங்களாமே. ப்ளீஸ். என்ன கொஸ்டின்மா கேளு. What is the easiest way to double money? காசை டபுள் ஆக்குறதுக்கு ஈஸியான வழி அப்படின்னா 100 ரூபாய் நோட்டா எப்படி அது 100 ரூபி நோட் Anything. அது மாதிரி அப்படியே ரெண்டா வெட்டுற வேண்டியதான், டபுள் ஆயிடும். சேம் கொஸ்டின் ஆஸ்க் திஸ் பிரில்லியன்ட் அக்கா. டு மாகாப்பா or பிரியங்கா செல்லம்? Everyone. One challenge. If Priyanka akka tells it, what will you do? ஏய் இது என்னடா இது குள்ள கத்திரிக்காய் எல்லா வேலை நம்ம இந்த மாதிரி பண்ணுது இது. என்ன பண்ணணும் நான் இப்போ உனக்கு? நீங்க ஒரு பாட்டு பாடணும். நான் சொல்லிட்டேன்னா அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. பார். ஓகே, வெரி குட். ஆமா பின்ன அதுதான். இப்போ நீங்க வந்து கேளுங்க. எனக்கு கேளுங்க. இங்க வா, என்னதான் கேக்குற? காசை வந்து டபுள் இத பார், நீ ஆன்சர் நான் பதில் சொல்ல போறேன். நீ பதில் சொல்ல கூடாது. ஓகே, சோ காசை டபுள் ஆக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒண்ணுமே இல்ல, கண்ணாடி முன்னாடி அந்த காசை காட்டுங்க, டபுளா தெரியும். கரெக்ட்டா? கம் ஆன், கிளாப் தருங்க. ப்ளீஸ் கிளாப் தருங்க. How well I answer. So Makappa Anand, you have to sing a song. All the best. நல்லா பாடுங்க. Let's give it up for Makappa Anand. சக்கர பேச்சில சைனட கலந்திடுவா, அக்கறை காட்டியே ஆலையே கவுத்திடுவா. விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா. அவ பேசும் பேச்ச கேட்டா நல்லா எழுதிடலாம் பாட்டா. அட நெருங்கி நீயும் ஆமா போட்டா நைசா தானே காட்டிடுவா டாட்டா கண்ணால நீட்டா. விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்
ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. பசங்க அவங்களோட பெஸ்ட் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா பாட யார் வராங்க மிஸ்டர் மாகா பாவனன்? சோனிகா. நீங்க மீனிங் கத்துக்கலன்னா பாட்டோட ஃபீல் வராது. அந்த ஃபீல் தான் வரும். ஃபீல்னா அர்த்தம். பொத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியான தே நல்ல டேலண்ட், நல்ல ஒரு மெலோடிக் சென்ஸ் இருக்குது, குரல் இருக்குது, எல்லாம் இருக்குது. சுபாவம் பயந்த சுபாவம். என்ன காரணம் தெரியல, பயப்பட்டதுனால அந்த ஒரு திறமை வெளியில் வரமாட்டேங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் அவளை ஸ்பிரிட்டை கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் தைரியத்தை கொண்டு வந்து எப்படி போகிறது பார்ப்போம். சோனிகா, எஸ் சார். ஒரு அற்புதமான பாட்டு செலக்ட் பண்ணி பாடினதுக்கு ரொம்ப நன்றி. நீ வந்து சரணத்திலிருந்து தான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வந்தது கண்ணு. இந்த சாங்கில் அந்த கிளைடு அது இது கொஞ்சம் டைனாமிக்ஸு ஸ்ருதி எல்லாமே ஃபஸ்ட்டு பல்லவியில் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அந்த பிரெத் கண்ட்ரோலு, அந்த சஸ்டைன்ஸ் கட் ஆகுது, சில இடத்துல ஷார்ப் ஆகுது, அதெல்லாம் சாருக்கிட்ட நீ வந்து கேட்டுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். கீப் இட் அப். தேங்க்யூ சார். உங்கள் சிங்கிங் வந்து
எனக்கு கண்டிப்பாக வந்து அது வாய்ஸ் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. Thank you, sir. Definitely you got a lovely voice and all you need is little more exposure and practice and then you'll be a rock star. All the very best. Thank you, sir. உம்மட போனதேவோ அப்படி இருக்கு. தைரியசா சானிதா பாப்பா இருக்கு. ஐ திங்க் சோ. கேட்டு பண்ணிட்டேடா. கும்பிட போன தேவா என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா. ஒரு டீப் வாய்ஸ், சாலிட் வாய்ஸ். அவருடைய பர்சனாலிட்டியும் ஒரு சாலிடாக இருக்குது பாடும்போது. அண்ட் பாடுற வழியும் அழுத்தம் திருத்தமாக கமாண்டிங்காக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட நிறைய அதில் வெரைட்டி வெர்சிட்டாலிட்டி வரணும். அது எப்படி வருது பார்ப்போம். கும்பிட போன தேவா என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா. கும்பிட போன தேவா அட குறுக்க வந்ததம்மா அட குறுக்க வந்த தேவா ஏன் கூட ஆடுதம்மா. பால ஊத்தடா கூட ஊத்தடா வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு சூடு ஏத்துடா. வெட்டு வந்தடா துண்டு ரெண்டுடா வெட்டி வச்ச தங்கையில பூஜை பண்ணடா. கும்பிட போன தேவா அட குறுக்க வந்ததம்மா அட குறுக்க வந்த தேவா ஏன் கூட ஆடுதம்மா. பால ஊத்தடா கூட ஊத்தடா வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு சூடு ஏத்துடா. வெட்டு வந்தடா துண்டு ரெண்டுடா வெட்டி வச்ச தங்கையில பூஜை பண்ணடா. டேய் அடி கொஞ்ச நேரம் ஆடி புட்டு போஞ்சிருவேன் மாறி மத்த நேரம் பாரடிக்கு என்ன பண்ண தாய். மேலோகம் பூலோகம் சொந்த ஊரு மாறி நான் வந்து வந்து போவேடா வெள்ளி சபா தேறி. பத்து பள்ளி யாரு வள்ளி காத்திருக்கேம்மா அதானியும் வந்து புட்டது பறக்குமா. உன்னோட காம்பினாக பொழுது போச்சுடா யாரு இங்க டாமினாக அழுது வந்துட்டா. அதானியும் கூட இருந்தா மேலும் மேலும் வெற்றி வரும். நாலு பேருக்கு நன்மை செஞ்சா பூமி நம்மளை சுத்தி வரும். கும்பிட போன தெய்வா அட குறுக்க வந்ததடா அட குறுக்க வந்த தெய்வா ஏன் கூட ஆடுதம்மா. பால ஊத்தடா கூட ஊத்தடா வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு சூடு ஏத்துடா. வெட்டு ஒண்ணுடா துண்டு ரெண்டுடா வெட்டி வச்ச தங்கையில பூஜை பண்ணவா. தன்னநானனா தன்னநானனா தானனனா தன்னநானா தானநானனா தன்னநானனா தன்னநானனா தானனனா தன்னநானா தன்னநானனா. ஓகே குட் நைட். கார்த்திகா ஓகே, ரொம்ப அற்புதமான பவர் உனக்கு. ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ் த்ரோ. அதாவது எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கு கொடுத்த பாட்டுக்கு மேக்ஸிமம் நியாயம் எப்படி செய்யலாம்ன்ற யோசனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த பாட்டுக்கு ஒரு எல்லாமே கேலப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல இதெல்லாம் வெரி குட். பாலம் பால ஊத்துடா எப்போ 2 times வந்தாலும் அந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் இழுக்கிற நீ டெம்போ இழுக்காத, டெம்போவோட போனோம். அது ஆல் டுகெதர் ஃபென்டாஸ்டிக் சிங்கர் நீ. கீப் இட் அப். பிரமாதமாக இருந்ததுடா. விஷுவலி இட் வாஸ் அ ட்ரீட். நல்ல பவர்ஃபுல் வாய்ஸ் இருக்கு. அகெயின் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் வாய்ஸஸ் அமங்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஆல் த பெஸ்ட் டு யூ. Thank you. Karthika,
இந்த 5 நாளாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் த லாஸ்ட் பெர்ஃபார்மா. பட் 5 நாளாக வந்து ஒரு பேட்ரி சார்ஜிங்கில் போட்டு லாஸ்ட்டில் வந்து ஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், வெரி குட் எனர்ஜி, சூப்பராக பாடினீங்க. ஆல் த வெரி பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. கார்த்திகா பிரதோஷ், ஓகே, மத்திய பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ் மாதிரி ஒரு கார்த்திகா பிரதோஷ் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பாடிட்டு இருக்காங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். இப்போ பத்திரமா உட்காந்துக்கோங்க. இப்போ வந்து நடுவர்கள் வந்து கை காமிக்க போகிறாங்க எத்தனை அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து 24 பேர் பாடி இந்த வாரத்தோட முடிவில் எத்தனை பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்றத சொல்ல போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிடலாம். Stay tuned, you're watching Adult Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excelo. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Adult Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excelo. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடு. ஓகே, பசங்க எல்லாரும் வந்து அவங்க முழு முயற்சியை போட்டு அந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த வாரத்துடைய ரிசல்ட்ஸ், ஸோ எல்லாருமே நல்லா பாடினாங்க. பட் இருந்தாலும் அந்த மார்க் அடிப்படையில் எத்தனை பேர் டேஞ்சர் ஜோனில் வரப்போகிறாங்க அப்படின்றது ஓட்டு த ஜட்ஜஸ் நோ. சத்தியமாக இது ஒரு மேஜிக்கல் மேடையாக மாறிவிட்டது. சீசன் பை சீசன் அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சீசனில் இந்த டாப் 10ல் இந்த 5 பேர் சூப்பராக வருவாங்க அப்படின்னு நினைப்போம். அடுத்த சீசன் பார்க்கும்போது 8 பேர் சூப்பராக இருக்காங்களே, என்ன பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல 4 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 25 பீப்புளும் நல்ல டேலண்ட் உள்ளவங்க. இதில் வந்துட்டு டெஃபினட்டாக டாப் 10க்கு மேலே இருக்குது டேலண்ட்டு. டாப் 10க்கு மேலேன்னா எப்படி போகிறது? ஒரு சின்ன மைன்யூட் பாயிண்ட்ஸில் தான் நாங்கள் அவங்கள பிடிக்கணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த வாரம் 3 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு வர்றாங்க. ஷரண், சோனிகா, பிரியா. சரண், சோனிகா அண்ட் பிரியா, இவங்க 3 பேர் வந்து நம்ம நடுவர்கள் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த வாரத்துலேருந்து ஒரு புது விஷயத்தை டேஞ்சர் ஜோனில் வரவங்களுக்காகவே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களை எல்லாம் ட்ரெயின் பண்ணுற அனந்த் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களோட இன்டெப்த்தான இந்த பாட்டை தாண்டி இவனுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. இவனை வந்து நான் ட்ரெயின் பண்ணும்போது இது பண்ணுற விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவன் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவான். இது போன்ற இன்டெப்த்தான சில விஷயங்கள் வந்து அனந்த் சாருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து ஒருத்தரை அனந்த் சார் வந்து சேவ் பண்ணுறதுக்கான, அதாவது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புறதுக்கான ஒரு பவரை வந்து அவருக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து அவருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்கு. இந்த ஸ்பெஷல் பவரை வந்து நம்ம அனந்த் சார் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் மேலே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவார், அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டார். ஸோ அனந்த் சார், ஓடி. இந்த பவர் நான் எல்லா வீக்கும் யூஸ் பண்ணுவேன், அது கூட கேரண்டி கிடையாது. என்றைக்கு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதோ, அதாவது அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கும் புஷ் பண்ணுறதுக்கு, இல்லை புதுசாக எதான காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒருத்தரை சேவ் பண்ணலாம் ஒழிய இல்லை நான் பண்ண மாட்டேன் நார்மலாக. ஓகே, எனக்கு இந்த 3 பேரில் ஒரு கண்டெஸ்டண்ட்டை கொஞ்சம் கூட புஷ் பண்ணி சில ஏரியாஸை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் அந்த கண்டெஸ்டன்ட் ரொம்ப ஒர்க் பண்ணினா தான் அந்த டேஞ்சர் ஜோன் அடுத்த வாரம் தாண்ட முடியும். அதுக்கு காரணம் பேர் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். த பர்சன் இஸ் ஷரண். ஷரண், ஒன்று சேவ் பண்ணுறேன். 1 செகண்ட். உனக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, உனக்குள்ள சில குவாலிட்டிஸ் இருக்குது வாய்ஸில், அந்த குரல் வளத்தில், உன்னோட திறமையில். அதை கொஞ்சம் நானும் சேர்ந்து தேடணும். அதுக்கு உனக்கு ரொம்ப ஒரு குறைவு என்ன இருக்குன்னா உன்னுடைய ஆட்டிடியூட். ஏன்னா கவனங்கிறது சாதனம் உனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நீ இதில் எலிமினேஷனுக்கு பயப்படாமல், ப்ளஸ் சாக்லேட் ஷவரோட சொப்பனம் காணாமல், என்னது காணாமல் நீ ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஒரு மெச்சூராக ஒர்க் பண்ணிட்டுனா உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதர்வைஸ் யூ வில் பி லெட்டிங் மீ டவுன். ஓகே, திஸ் டஸ் நாட் மீன் பிரியா, சோனிகா உங்களுக்குள்ளே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு வாய்ப்பு இல்லை. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் I see the pushing possibility in him to be a little mysterious. That's all. So all children for me are equal.
God bless all of you. ஓகே ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் சேஃப் ஜோனுக்கு போகிறீங்க. தேங்க்யூ. பிரியா, சில சங்கதியெல்லாம் நீங்கள் அற்புதமாக பாடுறீங்க. சில நோட்ஸ் எல்லாம் நீங்கள் பாடும்போது அது எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் சில இடத்துல அது வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. பட் அந்த சாங்குக்கு பொருத்தமாக இல்லையா பண்ணும்போது தான் ப்ராப்ளம், அங்கே பிரச்சனை வருது. அவுட் ஆஃப் 25ல் வருதுன்ற சாதாரண விஷயம் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் என்ன டிப்ஸு கற்றுக்கிட்டீங்களோ அது உங்கள் கூட இருக்கும். அதெல்லாம் ஜாகிரதையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே கணக்கில் பார்க்கும்போது சோனிகா ஆல்சோ வெரி நைஸ் சிங்கர். அந்த பொண்ணு சில சங்கதிகள் சில ரேஞ்சில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது வாய்ஸ். பட் கம்பேரிட்டிவ் டு அதர் சிங்கர்ஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் விட உங்களது ஏதோ கொஞ்சம் மைன்யூட்டாக கம்மியாயிருக்கு. உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் இங்கே இருக்கார், ஸ்ரீஷா அண்ட் ஹரிப்ரியா. அவர் முதல்ல சீசனில் தே டுக் பார்ட் அண்ட் தே குட் மேக் இட். அனல் ஆகாஷ் கூட. ஸோ சூப்பர் சிங்கருங்கிற இந்த மேடலை இன்னைக்கு whoever gets out doesn't mean that the opportunities are closed forever. You work hard and come back on this stage and prove what you are. So and the vaipu is always open for you. So adikku avar the example. So you guys are really good. Do well. All the best. Okay. இன்னைக்கு டேஞ்சர் ஜோன் மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த ஜேர்னியில் ஓய்வெடுக்க போகிறது சோனிகா பிரியா 2 பேரில் பிரியா. பிரியா, you are a very good singer. Again and again we are telling you, don't stop singing. நல்ல ப்ராக்டிஸ் பண்ணு. என்னென்ன இந்த மேடையில் நீ கற்றுக்கிட்டியோ, இந்த டிப்ஸ் என்ன வந்ததோ அதெல்லாம் நீ கரெக்ட் பண்ணிக்கோ. டெஃபினட்டாக இந்த மேடை உனக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். யூ வில் கெட் வெரி குட் சான்சஸ் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ். சோனிகா, நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டஃப் லக் பிரியா. ஸோ நம்ம ஜட்ஜஸ் சொன்னதில் அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பட் எனிவேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. டாப் 24லேருந்து தான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. ஓகே, பிரியாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா? பிரியா இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் சீசனில் கண்டிப்பாக இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேஸ் எடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக. சூப்பர். வெரி குட். சூப்பர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். We'll really miss you. Okay, take care and keep practicing. Thank you. Okay. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். Until then, this is Makapa Anand and Priyanka signing off. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold winner and co-presented by Arun XLO. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.